நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. விசுவாசத்தின் நல்ல போராட்டம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அபிரகாம் தேவனை போற்றுகிறோம், ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஈசாக்கின் தேவனை போற்றுகிறோம், ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. யாக்கோபின் தேவனை போற்றுகிறோம், ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. அன்று இஸ்ராயேல் மக்களை ஆட்சி செய்து வந்த உன்னத தேவாதி தேவனை உமக்கு கொடான கோடி நன்றி சாமி. அன்றைய நாட்களில் எவ்வாறு மக்களை வழிநடத்தினோ அதே போல இன்றைய நாட்களில் கூட எங்கள் அனைவரையும் வழிநடத்துகின்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சாமி. அப்பா, இன்றைய நாளில் கூட இந்த ஜெப வழிபாட்டை ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஜெப வழிபாட்டை கலந்து கொள்ள அழைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. அதே போல இன்னும் ஜெப வழிபாட்டுக்கு கலந்து கொள்ள ஆயத்தமாக இருக்க அனைத்து மக்களையும் நேரத்தோடு கூட அழைத்து வந்து உங்களுடைய வாக்கை நாங்கள் கேட்பதற்கு ஆயத்தப்படுத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீ வார்த்தைகளின் வழியாக பேச போகின்ற வார்த்தைகளின் வழியாக எங்கள் வாழ்வு இன்னும் பலப்பெறவும் இன்னும் ஆவியிலும் உண்மையிலும் துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் எங்களை எல்லாம் திடப்படுத்த போகின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற தகப்பனே. அப்பா, இந்த கூடாரத்தை சுற்றி உமது அக்கினி கொண்டை எழுப்புங்க தகப்பனே. வான்வெளியில் சுற்றி தெரியும் சாத்தானின் சேட்டைகளை எல்லாம் அடக்கி நீரே இந்த நாளில் கூட இந்த ஜெப வழிபாடு மிக துதியும் ஆராதனையும் பெருமையில் ஏற்படக்கூடிய அளவிற்கு உண்மை மகிமைப்படுத்தவும் உண்மை உயர்த்தவும் உண்மை என்னாலும் புகழக்கூடிய அந்த வாயை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் அதோடு கூட இந்த ஜெப வழிபாட்டை சுற்றி அக்னி கோட்டை எழுப்பி எந்த ஒரு தடையும் வராத அளவுக்கு ஜெப வழிபாட்டை நடத்தி கொடுக்க வேண்டிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆமென். ஆராதிப்பேன்
இந்த நேரத்தில் கூட உங்கள் சன்னிதானத்தில் பாவியாயிருக்கிறீர்களே உமது பரிசுத்த திருரத்தத்தால கழுவி பரிசுத்தராக காட்ட அழைத்த தெய்வமே, இந்த நேரத்தில் கூட நாங்கள் எங்களுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பல பாவங்கள் செஞ்சிருப்போம்ப்பா. அப்பா, உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செஞ்சிருப்போம். ஆண்டவரே 10 கட்டளைக்கு எதிராக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த பாவத்தை எல்லாம் சன்னிதானத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை படிப்பதற்கு கூட நேரத்தை ஒதுக்காமல் கூட பல்வேறு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த பாவங்களுக்கெல்லாம் நீங்க எங்களை வைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, இந்த நாளில் கூட உங்கள் மனதை நோக்கக்கூடிய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, மக்கள் அனைவரும் எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் திருரத்தம் சிந்தி எங்களை மீட்டு எடுத்தீர் தகப்பனே. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு பாவங்களாக உமது மனதை நோக்க செய்கிறோம் ஆண்டவரே. குடி பழக்க வழக்கங்களாலும் போதை பொருட்களாலும் பல்வேறு பாவங்களாலும் உமது மனதை நோக்க செய்த கிருபைகளுக்காக எங்களை மணிங்க தகப்பனே. அப்பா, எங்களை ஒரு பரிசுத்த ரத்தத்தால கழுவுங்க தகப்பனே. அப்பா, கருக்கலைப்பு போன்ற பாவங்களால் உமது மனதை நோக்க செய்திருக்கோம் தகப்பனே. அந்த பாவங்களுக்கெல்லாம் எங்களை மனதை எங்களுடைய பாவங்களை மணிங்க தகப்பனே. அப்பா, எதிராக நியாயமான தீர்ப்பு வழங்காமல் பல நேரங்களில் நாங்கள் எங்களுக்காக சுயநல வாழ்க்கைக்காக எங்களுடைய சுயநல போக்குக்காக நாங்கள் எங்களையே எங்களுக்கு பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் கூட உமது மனதை நோக செய்து நியாய தீர்ப்பு வழங்காமல் கூட நாங்கள் இருந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த பாவங்களை எல்லாம் மணிங்க தகப்பனே. அப்பா, எத்தனையோ திருப்பை ஏழை எளியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆவியானவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல நற்செய்தி பணியை போதிக்கவும் உதவி செய்யவும் கூட வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் தகப்பனே. அந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி உமது நற்செய்தி பணியை செய்யாமல் கூட நாங்கள் எத்தனையோ நேரம் எங்களுடைய தேவைகளுக்காக நேரத்தை ஒதுக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அந்த பாவங்களை எல்லாம் மணிங்க தகப்பனே. அப்பா, உங்களுடைய தெய்வீக இரக்கத்தால் எங்களை எல்லாம் எவ்வளவு ஒரு நல்ல உடல் உள்ள சுகத்தோடு கூட வைத்திருக்கிறீர்கள் தகப்பனே. உண்மை துதிப்பதற்கு இந்த கைகளை உயர்த்தாமல் கூட உண்மை புகழ்வதற்கு இந்த நேரத்தை ஒதுக்காமல் கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த பாவங்கள் எல்லாம் மணிங்க தகப்பனே. அதோடு கூட இல்லாமல் நாங்கள் எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் மனதில் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டே சிந்தனையில் பாவங்களை வளர்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. போராமை, எரிச்சல், கோபம், வெறுப்பு, மனக்கசப்பு, பகைமை உணர்வு, சண்டை சச்சரவுகள் போன்றவற்றில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த பாவங்களில் இருந்தெல்லாம் எங்களை முழுமையாக விடுதலை கொடுத்து உங்கள் திரு ரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு நாளும் திருப்படியிலும் எங்களுக்காக நீ பலியாடி கொண்டு எங்கள் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களை பிதாவின் பரிசுத்த பிள்ளைகளாக காட்டிக் கொண்டிருக்கின்ற கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் எப்போதும் உண்மையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பாவங்களுக்கெல்லாம் எங்கள் மனதை இடம் கொடுக்காதவாறு எங்களை ஒரு பரிசுத்த பிள்ளைகளாக
என்மேல் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்மேல் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசக்கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசக்கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்மேல் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் பாதம் சிக்கிறே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் பாதம் சிக்கிறே. மலைகளிலும் மலைகளிலும், மலைகளிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்மேல் பொங்கி பொங்கி வா. என் சபை தண்ணீரே இடம் இறங்கிடுமே. உன்னதத்தின் ஆவியை உன்னத கர்த்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் பாசினாங்களே. உன்னதத்தின் ஆவியை உன்னத கர்த்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் பாசினாங்களே. ஆவியின் மழைகள் வேண்டுமே, அலைமொழியில் குதிக்க வேண்டுமே. ஆவியின் மழைகள் வேண்டுமே, அலைமொழியில் குதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உன்னத கர்த்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாத்தினாங்களே. பெருந்தோடு கேள்வியாவிலே, பெருமாளோடாவி ஊற்று நீ. பெருந்தோடு கேள்வியாவிலே, பெருமாளோடாவி ஊற்று நீ. உயரமான வாழ்விலே சோர்ந்து போகும் எங்களை, உயரமான வாழ்விலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியை உன்னத கர்த்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாத்தினாங்களே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து
இறங்கி வரவேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்க வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இங்கு நடக்கணுமே வானம் திறந்து புறா போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இங்கு நடக்கணுமே வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர மகாபரிசுத்தத்திற்கெல்லாம் பரிசுத்தவரே, தேவனுக்கெல்லாம் துரியவரே,
வைத்துக் கொள்பவர்களின் தேவனே, பிதாவாகிய தேவனே, என் பிதாவாகிய தேவனே, என் தகப்பனுடைய தேவனே, மெய்யான தேவனே, ஒன்றான மெய் தேவனே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவரே, சோத்திரம் ராஜா, சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, துதிக்கிற தகப்பனே, அப்பா இந்நாள் வரை எங்களை வழிநடத்துகின்ற கிருபைகளுக்காக நன்றி ராஜா, துதிக்கிற 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 ஆண்டவரே, நல்லவரே சோத்திரம், வல்லவரே சோத்திரம், பரிசுத்தரே சோத்திரம், பரம தேவனே சோத்திரம், நீதியின் சூரியனே சோத்திரம், நீதியின் நியாயாதிபதியே சோத்திரம், இரக்கங்களின் தேவனே சோத்திரம், அக்கினி மயமானவரே சோத்திரம், அக்கினியாக எங்களை வந்து அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே, நன்றி 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 சோத்திரம் ஆண்டவரே, அல்லா அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கிறார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் போலிவிடும். ஆண்டவரை
அனுப்பினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல. அவர் மண்ணிலிருந்து அவர் நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் நமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணிலிருந்து விண்ணுலவுக்கு முன்பு உயர்ந்தது. தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். மனிதரின் வாழ்நாள் புள்ளை போன்றது, வயல்வெளி பூவென அவர்கள் வளர்கிறார்கள். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவருடைய கட்டளையின்படி நடப்பது பொறுப்பு அது நிலைக்கும். ஆண்டவர் தமது அரியணையை உன்னதத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. ஆண்டவரின் படைகளே அவர் திருவுளம்படி நடக்கும். அவர் தம் பணியாளர்களே அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஆட்சி தளத்தில் வாழும் அனைத்து படைகளே ஆண்டவரை போற்றுங்கள். என் உயிரே ஆண்டவரை போற்றுங்கள். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. முக்கியமாக விசுவாசத்தின் நல்ல போராட்டம். விசுவாசத்தில் நல்லதோ போராட்டம் போராடி விசுவாசம் காத்து கொண்டே. நல்லதோ போராட்டம் போராடி விசுவாசம் காத்து கொண்டே. நீதியின் வீரம் எனக்கு ஒன்று எனக்கு தந்திடுமா. எனக்கு தந்திடுமா. கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். ஒன்று தீமைத்தையும் 6ஆம் அதிகாரம் 12ஆம் பைபிள் இல்லாத ஒரு பைபிள் எடுத்துங்க. எல்லா பக்கத்தில் சேர்த்து பாருங்க. ஒன்று தீமைத்தையும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினதுமாய் இருக்கிறாய். புதுமொழி வாசிங்க. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. விசுவாச வாழ்க்கை வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. போராட்டத்தில் ஈடுபடு. நிறைவாழ்வை பற்றிக்கொள். நிறைவாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். நான் பைபிள் வச்சிருக்கேன், வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள்.
அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக் கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டார். விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டார். விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிவித்தார். விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாய் அறிக்கையிட்டாய். விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபாடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்திற்கும் வாழ்க்கை விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு அமைதியான வாழ்க்கையா, ஒரு போராட்டமான வாழ்க்கையா? யாருக்கெல்லாம் அந்த விசுவாசம் அதிகமாக இருக்கிறதோ அவருக்காக நல்ல போராட்ட வாழ்க்கை கண்டிப்பா இருக்கும். போராட்டங்கள் யாரோட முதல் போராட்டம்? விசுவாசம் முதல் போராட்டம். ஏன் விசுவாசத்தில் பின்னால் என்ன சொல்றது? நீ நிலை வாழ்வுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறாய். எதுக்கு அழைக்கப்பட்ட பின்னால் வார்த்தை என்ன? நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே. அப்ப நிலை வாழ்வு என்பது என்னது? பரலோக வாழ்க்கை. பரலோக வாழ்க்கைக்காகத்தான் நாம் என்ன பண்ணிருக்கோம்? அழைக்கப்பட்டது. அதற்காக அழைக்கப்பட்ட அழைப்பிலே எதுக்கா போராட்டம்? திருப்பி வாசி மாறுறது. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினனுமாய் இருக்கிறாய். நல்ல அறிக்கை பண்ணுமா? அப்ப நாம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? நித்திய ஜீவனுக்காக, பரலோக வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டதுனாலே நமக்கு என்ன நடக்குது? இப்ப போராட்டம். இந்த போராட்டம் என்ன நடக்குது? அந்த விசுவாசம் எது மேல இருக்கு? நமக்கு கர்த்தர் மேல் உள்ள ஆண்டவர் மேல் விசுவாசம். பரலோக வாழ்க்கைக்காகத்தான் நான் என்ன பண்ணிருக்கேன்? அழைக்கப்பட்டேன். இந்த ஊர்ல சொத்து சேர்க்கறதுக்கு அழைக்கப்படல, பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு அழைக்கப்படல, பெரிய மாடமாளிகை கட்டப்படுறதுக்கு அழைக்கப்படல, நிறைய நிலங்களை வாங்கி கொள்வதற்காக அழைக்கப்படல. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? நித்திய ஜீவனை பெறுவதற்காக அழைக்க, அதற்காக ஒரு விசுவாச
இல்லாமல் என்ன நித்திய ஜீவனம் கிடைக்கும் பொழுது போராடு போராடு. போராட்டம் என்பது விசுவாசத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு போராட்டம் கண்டிப்பா இருக்கும். ஜெபக்கூட தலைவனை பார்த்தோம். யாரை பார்த்தோம்? ஜெபக்கூட யாயின் ஜெபக்கூட தலைவனை பார்த்தோம். தன் மகள் நோயுற்று இருக்கிறார் என்று அவனுக்கு ஒரு போராட்டம். ஜெபக்கூட தலைவர் என்று அந்த காலத்தில் இந்த காலத்தில் ஒரு பிஷப்புக்கு மேல அவர் தான் எல்லா சொத்துக்கும் அதிபதி. இந்த ஆலய சொத்துக்கெல்லாம் ஆலயத்துக்கும் ஆலயத்துக்கும் தான் அதிபதி. இந்த ஆலயம் அவருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கும். ஒரு ஊழியக்காரன் அவருடைய கட்டுப்பாடு தான் இருப்பார். அவர்கிட்ட பெரிய பொறுப்புள்ளார். அப்படிப்பட்டவருக்கு பெரிய விசுவாசத்தில் ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? தன் மகள் சாக கிடையாது. எத்தனையோ வைத்திய வச்சு பார்த்தாச்சு இல்லை. எல்லாரும் என்ன சொல்லுவான்? இவ்வளவு ஜபப்பட கட்டி இவ்வளவு பண்ற உன் பிள்ளைய தேவனை காப்பாற்ற கேட்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யார் நாடி வருகிறான்? இயேசுவை தேடி வருது. ஏசு பேசிக்கிட்டு போயிட்டாங்க, உன் மகன் இறந்து போயிட்டா போதகரை தொந்தரவு பண்ணாதே. அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் நீ விசுவாசத்தில் மட்டும் சொல்றது உறுதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறப்ப அவனை உயிர்ப்பித்தா உயிர்ப்பிக்கிற அந்த பிள்ளையை அந்த உயிர்ப்பது எப்படி கிடைச்சிருப்ப? விசுவாசத்தில் ஊருக்குள்ள போய் எல்லாரும் வீட்டு வேண்டுகிறாரு, எல்லாரும் வெளியே போக சொல்லுகிறார். சாவு வீட்டு எல்லாரும் வெளியே போவாங்களா? சிறுமி சாகவில்லை என்று சொல்லுகிறார். எல்லாரும் நம்புவாங்களா? ஆனால் எல்லாத்தையும் விசுவாச போராட்டம் யாருக்கு இருந்து? யாவிற்கு இருந்து. இப்படியாக தேவனுக்கு ஒரு சாட்சியாக நாம் இருக்கும் பொழுது விசுவாசத்தில் ஒரு போராட்டம் நமக்கும் ஒவ்வொருவருக்கும். அப்ப நாம் எதை காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. எதை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோம்? வாழ்க்கை பாதையே விசுவாசத்தில் போராட்டம் வர்றப்ப எதை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோம், எதை வேண்டாம் ஒதுக்குறோம், எது வேண்டும் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம் தான் முக்கியமான ஒரு காரியம். பிரைஸ்லாம் நல்ல சத்தமத்தமாக பிரைஸ்லாம். ஒரு திருமண காரியத்தை பற்றி பேச போகுது. முதல்ல இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க மக்கள் எதை பார்ப்பாங்க? முதல்ல ஜாதகம். 2 நாளைக்கு கூட ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொன்னாங்க. இல்லாட்ட பரவாயில்ல, பிறந்த தேதியும் பிறந்த நேரம் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், பார்த்துட்டு பதிலே சொல்லலாம். கத்தோலிக்க கிறிஸ்தவன் ஒரு இடத்துல மாதிரி மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ண போகிற கும்பன் ஒரு இடத்துல தெரிஞ்ச உறவினர் ஒருத்தர் போனப்ப ஒரு ஆர்சி கிறிஸ்டில் எடுத்துட்டோன்னே ஆர்சி கிறிஸ்டா ஜாதகம் கொடுங்கன்னு சாமிங்க. ஜாதகம் கொடுக்கும் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இந்துக்களாக சில பேர் வந்து பரவாயில்லன்னு போயிடுவாங்க. ஆர்சி கிறிஸ்டன் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம், எடுத்துட்டு போயிடுங்க. ஐநூறு பரவாயில்ல இல்லை வேண்டாம், அவங்க யாரும் பார்க்கவே மாட்டாங்க. அவரோட அழுத்தம் இருக்குமா மேட்சிமில் உட்கார்ந்துருக்கிறான்னு சொன்னார். பேசலாம். அப்ப நாம விசுவாசத்தை எங்கே நல்ல போராட்டம் ஒரு நிச்சயதார்த்தத்தை தேவனுக்கு முதலமைச்சர் கொடுக்கிறோமா? ஒரு திருமணத்தில் தேவனுக்கு முதன்மை கொடுக்கிறோமா? அல்லது ஒரு இறப்பு நிகழ்ச்சியை தேவனுக்கு முதன்மை கொடுக்கிறோமா? எதுக்கு நாம் முதன்மை கொடுக்கிறோம்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு. அப்ப விசுவாசத்தில் நல்ல போராட்டம் இருக்கணும். 14-12 வருடங்களாக பெரும்பாடுள்ள பெண் அந்த கூட்டத்திலே இயேசுவின் ஆடையை தொட்டால் நான் சுகமாக என்பதால் விசுவாசித்தார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தார். அப்ப இந்த அற்புதம் நடக்கலாம் வேண்டுமானால் விசுவாசித்தார். அதற்கு ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? 12 வருடங்களாக இருந்த யார் ஆண்கள் மத்தியிலே யூதர்களை பெண்கள் போக முடியாது. அவள் கூட்டத்தை நெரிசலில் போய் உங்களை போய் இயேசு ஆண்களை தொடலாம். இதெல்லாம் யூத குலத்துக்கு விரோதமான ஒரு காரியம். சம்பிரதாயத்தை பிரேக் பண்ணி ஆண்டவர் வேண்டாம் சொல்லுறார். இது விசுவாசத்தோட ஒரு போராட்டம். இப்போ நமக்கும் பல போராட்டங்கள் இருக்கும். கண்டிப்பா இந்த போராட்டங்களை மீறி நாம் வரும் பொழுதுதான் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு இறை வாழ்வு என்பது அப்பொழுதுதான் கிடைக்கும். நாம் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அடிமையாக இருந்தால் கண்டிப்பா நமக்கு கிடைக்காது. போன வாரம் பார்த்தோம், இயேசுவை சந்தித்த வேறுபட்ட 2 மனிதர்கள். யூடியூப்ல வந்து நீங்க பாருங்க. காலையில் போட்டது சந்தித்த உடனே ஒருத்தர் ஓடி வர ஆண்டவரை நான் நிலை வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்ல கற்பனைகளே கிடைக்கும். எந்த கற்பனையும் கேட்கலாம். இதெல்லாம் கையில் ஒரு பெரிய டைரி வச்சிருக்கலாம். எழுதி சொல்லலாம். பார்த்துட்டு கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, தாய்த்தந்தை கனப்படுத்து, பிறரை அன்பு செய், ஆண்டவரை அன்பு செய், எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற ஆண்டவரை நான் சிறு வயது முதல் இதெல்லாம் என்ன பண்றேன். அப்ப
அப்ப இவ்வளோத்தையும் கடைபிடிக்கிறவனுக்கு என்ன நிச்சயம் இல்லாம போச்சு? பரவாயில்ல. அதனாலே வரவா என்ன சொல்றாரு? அப்பா ஒன்று ஒரு குறை இருக்கு. கற்பனையை கடைபிடிச்சாலும் நினைக்கப்பட முடியாது. என்ன குறை இருக்கு சொன்னாரு? உனக்கு இருக்கிற செல்வத்தை விட்டு உன் ஏழை உன் செல்வத்தை முதல்ல விற்கணும். ரெண்டாவது ஏழைகளுக்கு கொடுக்கணும். அப்புறம் என்ன பண்ண? நீ வந்து என்னை பென்ஷன் 3 காரியத்தை அவர் சொன்னார். அவனால செய்ய முடிஞ்சா? அப்ப பரலோக வாழ்வனை கிடைச்சா? ஆனா சக்கேயும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவனும் இயேசுவை பார்த்து தேடினான். இயேசு கீழே இறங்கி வா, வீட்டுக்கு வரக்கிறார். வீட்டுக்கு தான் போன என்னாச்சு? அவனுக்கு ஒரு மீட்பு உண்டாய். அப்ப பாவியாக இருந்தவன் அவனுடைய கற்பனைகளை கடைபிடிக்காமல் இருந்தவனுக்கு ஒரு மீட்பு உண்டாயிடுச்சு. ஏன் மீட்பு உண்டாயிடுது? மனம் மாற்றம் அவனுக்குள்ளே இயேசுவை பார்த்தவனே ஏற்படணும். இயேசுவை யாருக்கு ஏற்படல? கற்பனைகளை கடைபிடித்துக் கொண்டவனுக்கு அது ஏற்படல. யாருக்கு ஏற்படுச்சு? இன்றைக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு நடக்குதா? எத்தனை திருக்குறை வேலையிலே சாமியார் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பார். ஒரு சீட்டு கொடுத்து அனுப்புவாங்க கல்யாண பசங்க. என்ன சீட்டு? முடிஞ்ச பிறகு நீங்க எவ்வளவு நேரமான அனுப்புங்க எதை நோக்கி அவர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க கூப்பிட்ட சாமியார் அவங்க சொல்லப்படிதான் கேட்பாரு. பங்கு சாமியார் தான் என் இஷ்டப்படி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அவங்க கூட்டல் சாமியார் அவங்க கேட்டபடியே செய்யறாங்க. ஒரு ஊழியக்காரன் என்பவன் ஊழியக்காரன் தேவனுடைய காரியத்தை விசுவாசத்தில் அதை வெளிப்படுத்துறது. ஒரு சாமியார் ஒரு கல்யாணத்தை கேட்டேன். பாளையங்குடி கல்யாணத்தில் முக்கியமானது எதுவும் கேட்டேன். தாலி கட்டுறது முக்கியமா, மோதிரம் மாற்றுறது முக்கியமா, மாலை மாற்றுறது முக்கியமா, பைபிள் மாற்றுறது முக்கியமானு கேட்டால் காலையில் உன்னோட சொன்னார். திரும்ப பேசுகிறார். எதுவுமே முக்கியம் இல்லை. மணி நிற்கிறது முக்கியமா அப்படின்னு ஒரு 1000 திங்ஸை கேட்டார். ஒவ்வொரு இடத்தையும் உள்ள சம்பிரதாயம் இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆண்டு முன்னாள் வாக்கு கொடுக்குறோம்லையா, அதுதான் திருமணம். ஆண்டு வாக்கு தான் திருமணம். உங்க இடத்துல தாலி கட்டுறது ஒரு சம்பிரதாயம் இருக்கலாம், மோதிரம் மாற்றுறது இன்னொரு சம்பிரதாயம் இருக்கலாம். மாத்திரம் கருப்பு மணியை கட்டுவாங்க. கருத்துல கருப்பு மணியை கட்டுவாங்க. ஆதிவாசிகள் கையை கட்டி 2 பேரையும் சேர்த்து கட்டுவாங்க. 2 பேரையும் கருப்பு மணி போட்டு நல்லா வாசிக்க உள்ளவங்க தங்கத்திலே செய்ய போட்டு ஆம்பளை கட்டுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். அந்த பழக்கங்கள் தான் திருமணங்கள் நாம் என்ன பண்ணுறோம்? நினைத்துக் கொடுக்கும். பிரைஸ்தலா எது முக்கியம்? அதனால இன்னைக்கு நாம் விசுவாசத்தை நல்ல போராட்டம் போராட பொழுது இதெல்லாம் விட்டு மீறி நாம் வரணும். நல்ல நேரங்கள், முகூர்த்த நேரங்கள், ராகு காலங்கள், யம கண்டங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாம் என்ன பண்ணணும்? வெளியே வரும்பொழுதுதான் விசுவாசத்துக்குள்ள நல்ல போராட்டம்னால போராடுவது என்பது நாம் அறிந்து கொள்ள. இல்லைன்னா நாம் சடங்குகளுக்கு சம்பிரதாயத்தை அழிய போட்டு போராட்டம் அதுதான் அவருடைய திமோத்தேயுவை கொடுத்தார். நீ நல்லதொரு போராட்டம் எதுக்காக போராட்டம் சொன்னாரு? நீ நித்திய ஜீவனை பெற்று அழைக்கப்பட்டிருக்க. உங்க அழைப்பு என்னது? இப்ப பக்கத்துல கேள்வி, உங்க அழைப்பு என்ன? பக்கத்துல பாபு பக்கத்துல பார்த்து உங்க அழைப்பு என்ன? பரலோக ராஜ்யம் செல்வதனுடைய பரலோக ராஜ்யத்தை செல்வதற்கு என்ன? விசுவாசத்தில் நல்ல போராட்டம் வேணும். இதற்காகவே நீ அழைக்க வேதம் இதற்காகத்தான் நாம் என்ன பண்ணிருக்கோம்? ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? உலகத்தின் காரியங்கள் இவ்வளோ இருக்கு, இதுக்காக அந்த ஊர்ல இருக்கு, அதுக்காக அந்த ஊர்ல இருக்கு. இல்லை ஏதாவது ஒரே இருக்குது. பரலோக வாழ்வுக்கு போறப்ப நீங்க எத்தனை பேரை உங்களோட கூட்டிட்டு போறீங்கன்னா எத்தனை பேர் கூட்டிட்டு போறோம்? எங்க ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் 1 கோடி ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்துவது ஆண்டவர் கொடுத்த வாக்கு. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் ஊழியக்காரர் எத்தனை வருஷமா ஊழியம் செய்யுங்க? 1997 சேரப்பாரு. எத்தனை பேர் நீங்க சந்திச்சிருப்பீங்க? எத்தனை பேர் நீங்க ஆண்டோட வார்த்தையில சொல்லியிருப்பீங்கன்னு கேட்டாங்க. கணக்கு பண்ண பாரு, கணக்கு பண்ணி பாரு. எத்தனை இடத்துக்கு பிரேயர் பண்ணி கேட்பீங்க? எத்தனை பேர் நீங்க வார்த்தையை சொல்லியிருப்பீங்க? எத்தனை பேர் ரட்சிப்பிட்டு அறிஞ்சிருப்பாங்கன்னு உங்க டார்கெட் என்னைக்கு முடியுதோ அது வரைக்கும் ஆண்டவங்க கூட பலப்படுத்தி வைக்கணும். 1 கோடி 1 கோடி ஆத்மாக்களை ரட்சிக்கணும்னா அறிவிக்க படிக்கணும். அது வரைக்கும் வைத்திருப்பாங்க. அது வரைக்கும் விசுவாசத்தை ஒரு நல்ல போராட்டத்தை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். 38 வருஷமா ஒருத்தர் படுத்திருந்தான். எங்க படுத்திருந்தான்? படுத்திருந்தான்.
ஆண்டவரை போய் நீ சுகமாக விரும்புகிறாயா கேட்டார். விரும்புகிறேன்னு சொல்லுவோம். உடனே அவனுக்கு சுகம் படிச்சதா? அந்த விசுவாச அறிக்கையிடுவதற்கு அவனுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? பெரும்பாலும் பொண்ணுக்கு ஜெபக்கூட தெருவுக்கு எத்தனை மாதம் அந்த பொண்ணு உடம்பு தராம இருந்ததோ தெரியும். அத்தனை நாட்கள் ஜெபத்து உடம்பு தேவை அவர் இருந்தார். குஷ்டரோகிகளை சொல்கிற ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் அவர் எத்தனை நாள் குஷ்டரோகி தெரியும். இப்படி ஒரு சில பாடுகள் நமக்கு வரும்போது அதை மேற்கொள்ளும் பொழுதுதான் விசுவாச போராட்டம் என்ன பண்ணணும்? பாடுகள் வந்தால் கஷ்டங்கள் வந்தால் தொடர்ந்து ஓடுகிறே. பாடுகள் வந்தால் கஷ்டங்கள் வந்தால் தொடர்ந்து ஓடுகிறே. தொடர்ந்து ஓடுகிறே. தொடர்ந்து ஓடுகிறே. நான் எதற்காக எடுக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காக அழைத்து பிடிக்கப்பட்டேன்? நித்திய வாழ்வை எப்போ என் பார்வை இருக்கணும். நீரை வாழ்வை நோக்கி திருப்பயணம் ஆருலகில் செல்லுவேனோ. அருள் வாழ்வு தரும் வாழ்க்கையெல்லாம் உம்மிடம் மறந்தோ உள்ள. அப்ப நிலைவாழ்வை நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்கும்பொழுது விசுவாசத்தில் ஒரு போராட்டம் நடப்பதே நீங்க அவருடைய பிரேயர் பண்ணீங்க. உங்களுக்கு ஏன் இந்த துன்பம், உங்களுக்கு ஏன் இந்த நஷ்டம், இப்படி எல்லாம் பலர் கேட்பாங்க. உங்களுக்கு ஏன் இந்த நஷ்டம், எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு நோயினால் வேதனைப்படுறீங்க, இது எல்லாத்தையுமே மக்கள் கேட்கும் பொழுது அது என்ன நமக்கு விசுவாசத்தில் ஓடுகிறவர்கள போராட்டம். விசுவாசத்தை கலர வைப்பதற்காக பிசாசானவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருப்பான். யோபு நல்ல மனுஷனா இருந்தாரா இல்லையா? தப்பு பண்ணாராது? பாவங்கள் செய்தாரா? ஏன் இந்த சோதனை? ஆண்டவருக்கும் பிசாசுக்கு நடந்த போராட்டத்துக்கு யார பகடக்காய பண்ண வச்சிருக்காங்க. அதுபோல உங்களுக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள், நஷ்டங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், வீரப்புகள் வரலாம், இந்த வேதனை கடன் பிரச்சனை வரலாம். எல்லாமே வந்தா என்ன நினைக்கணும்? விசுவாசத்துக்கு உறுதியா இருந்தால் என்ன அர்த்தம்? நல்லதோர் போராட்டம் போராடினே விசுவாசம் விசுவாசத்தை மட்டும் நாம் எதிரும் இழந்தவிடவே கூடாது. யோபு இழந்தார். இழந்ததா திருப்பி என்ன பண்ணிச்சவருக்கு? 2 மடங்கு. அது போல தேவன் நமக்கு அனுமதிக்கும் ஒரு சில சோதனைகள் இருக்கலாம். அது எது முதல்ல சோதிக்கும்? விசுவாசத்தை. கல்வர்களை பார்த்தோம். இதுவும் போன வாரம் எடுத்ததா? வேதத்தின் காலங்களும் மாறுபட்டே இருக்கு. 2 பேரும் சாக போறாங்களா? சாப்பிடறா இல்லையா? 2 பேரும் திருடதானா? 2 பேரும் குற்றம் செஞ்சதானா? 2 பேருக்கு யாரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்குது? கல்வர்களை சிறுவர் அறிஞ்சிருப்பான். அவங்களால கிடைக்காத பாக்கி யாரும் கிடைக்குது. ஆனால் ஒருவன் எதை பற்றி கொண்டான்? நித்திய வாழ்வை. இன்னொரு என்ன பண்ணான்? உலக வேணும்னு கேட்டான். அவனுக்கு ஆண்டவர் பதில் சொல்லவே. ஆனால் இன்னொருவன் எதை கேட்டான்? நிலைவாழ்வு வேணும். அவனுக்கு நிலைவாழ்வு கிடைச்சதா கிடைக்கல. அப்ப கிடைத்த வாய்ப்பை 2 பேருக்கு ஒரே மாதிரியான வாய்ப்பு யார் பயன்படுத்திக் கொண்டது? ஒருவன் பயன்படுத்திக் கொண்டால் ஒருவன் பயன்படுத்த. அதுபோல இந்த ஊரில் இருக்கும் மக்களுக்கும் இந்த பிரேயர் மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை ஆண்டு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு? ஆண்டு வார்த்தையை கேட்பதும் நிலை வாழ்வை பெறுவதற்கு ஒரு வழியை காட்டுகிறார். அதை தேர்ந்து கொள்வதும் தேர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் யாருடைய வேலை? பாத்தீங்கன்னா வேறுபட்ட ஒரே வேதத்தின் காணப்பட்ட வேறுபட்ட இருவர் 2 பேரும் ஒரே நிலையில் தான் இருந்தார். ஆனால் யாருக்கு கிடைக்காத பாக்கியம்? ஒரு கல்வனை கிடைக்கிற ஒரு கல்வனை கிடைப்பது யார் கேட்டு கொண்டதை? அவன் தான் தேர்ந்து. அதுபோல எனக்கு நிலைவாழ்வுக்கு வேண்டிய காரியங்களை தேர்ந்து கொள்ள வேண்டியது யாரு? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே யாரை பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்த்திடுவோம், அவரை கண்முன் நிறுத்திடுவோம், அவர் செயல்களுக்காய் பாடிடுவோம்.
தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனும் நேற்றும் இன்றும் என்று ஜீவிக்கிறவரும் இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறவா இருக்கிறோம் சர்வ வல்லரும் யெகோவா ஈரே, யெகோவா ரப்பா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷலோ, யெகோவா ரூவா, யெகோவா மோசேனு, யெகோவா மெகாதிஸ், எல்லோயி, எல்ஷடாய் இந்த தேவனாய் இருக்கிற ஒருவர். என்ன சொல்ற? நீ ஒருவரே பரிசுத்த, நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. நல்ல தெளிவா இருக்கிற பாடல் கோயில பாருங்க. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. அவருக்கு இடையே யாருன்னா உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார். பாடத்திலும் கோவிலும் உமக்கு பாடவர் யார், பாடத்திலும் கோவிலும் உமக்கு பாடவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். ஆதியிலே தேவன் மனுக்குலத்தை விண்ணை மண்ணை படைத்த பொழுது இயேசு எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு? எது மனுக்குல? நீதிமன்ற தந்தத்துக்கு அவர் பிதாவின் மடியிலே செல்லப்படியாக ஆகிய மூவரே இருக்கிறார். கிறிஸ்டியானிட்டி என்பது கிறிஸ்துவ என்பது திருத்துவத்தை மையமாக வைத்தது. மற்ற மதங்களால் திருத்துவத்தை மையமாக வைத்தது இல்லையா? திருத்துவம்னால் மூன்று தேவன், ஆனால் மூவர் சேர்ந்து ஒரே இந்த கொள்கை இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் கிடையாது. அதனால் அவருடைய தியாலஜி என்பது வேறு, நம்முடைய இறை என்பது வேறு. இதற்கு புறம்பான எதையும் நாம் படிக்க தேவையில்லை. அதை பற்றி விளக்கங்கள் யார் கொடுத்தாலும் காது கொடுக்க கேட்க தேவையே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தேவனையை பற்றி சொல்லுவதுதான் கிறிஸ்துவம். எல்லா கிறிஸ்டியானிட்டிக்கும் அடிப்படையான ஒவ்வொரு தேவனை பற்றி சொல்லுவது. இதைத்தான் வேதம் முழுவதும் கற்றுக் கொடுக்கிறவங்க. இதற்கு எதிரான காரியங்கள் அது அந்த புக்கில் இருக்குது, பகவத்கீதையில் இருக்குது, அது குரானில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது யார் சொல்லுகிறார்கள்? அவர்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது பேசுகிறது, திருச்சபைக்கு விரோதமாக இருந்து பேசுகிறது. அதை படிக்க இதை படிக்க சொல்லலாம், திருச்சபைக்கு விரோதமான ஒரு காரியம் வைத்தலாம். அப்ப என்னுடைய விசுவாசத்தில் எனக்கு என்னென்ன போராட்டங்கள் வாழ்க்கை ஜெபக்கூட தலைவர் மாதிரி என் பிள்ளைகள் நான் போராட்டங்கள் இருக்கிறதா, அல்லது 32 வருடங்களாக படிக்கிறேன் நானே இருக்கிறேன் அதனால ஒரு போராட்டம் இருக்கிறதா, அல்லது வேற யார் பார்த்தோம் நூற்றுவன் தலைவர் இது ஒரு வார்த்தை சொல்லும் என் மகள் என்னவா அப்படி பெரிய 100 பேருக்கு தலைவராக இருக்கிறவன் யாரை தேடி வர வேண்டியது? இயேசு வரும்பொழுது சுகத்தை பெற்றுக் கொண்டார். அப்படியே வீட்டில் ஏதாவது சுகம் பெறுவதற்குரிய ஊழியக்காரர் யாராக இருக்கிறார்களா, அல்லது நான் குஷ்டரோகிகள் போல நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நோயினாலே, இப்படி ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் என் விசுவாசத்தில் ஒரு தளவு ஏற்படவே என்னப்படாது. எதுக்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார்? நான் விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? நல்ல போராட்டம் என்ன பண்ணணும்? வியாபாரத்தை நலிவு, ஒரு கஷ்டங்கள், ஒரு பொருளாதார சீர்குலைவு என் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கலாம். அப்ப இது ஒரு போராட்டமாக எடுத்துக்கொண்டேன். நல்ல போராட்டம் எவ்வளவும் ஆண்டவருக்கு அனுமதித்திருக்கிறார். ஏன் இதை அனுமதித்திருக்கார் என்றால் இதை விட பெரிய காரியம் கண்டிப்பா செய்வதற்குரிய மனப்பக்குவத்தை எனக்குள் உருவாக்குவதற்கும் என்னை எங்க அழைத்து செல்வதற்கும் நித்திய வாழ்க்கைக்கு இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். பிரைத்தலா தீபத்தையும் அதே 6:13 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு
நிலைத்திருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலையும் பொந்திய பிலாத்துவை முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுடைய சன்னிதானத்திலையும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்திய பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் எது வரைக்கும் இந்த விசுவாசத்தை உறுதியாக்கணும்? இயேசு கிறிஸ்து தோன்றும் வரைக்கும் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. இந்த கட்டளை கொடுக்கிறாரு 12 உள்ள கட்டளை. இந்த 12 என்ன வாச்சோம்? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அநேக சாட்சி. அடுத்த காரியம், நீ அழைக்கப்பட்டிருக்கா அநேக சாட்சிகள். எதுக்கு சாட்சி சொல்றோம்? அநேகருக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு செய்த நல்ல காரியத்தை பலருக்கு சாட்சியா அநேக சாட்சிகளை அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறார். நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறார். அப்ப சாட்சி சொன்ன என்ன அர்த்தம்? எனக்கு தேவன் விசுவாசத்தில் போராட்டத்தை கொடுத்தார். இந்த போராட்டத்தில் எனக்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுத்தார் என்பது அநேகருக்கு சாட்சியாக. ஒரு சாட்சி பார்த்தால் எத்தனை சாட்சி? அநேக சாட்சிகளை நாம் சொல்லும் பொழுதுதான் இந்த கற்பனை ஒரு நிறைவுள்ளதாக. இந்த கற்பனையை கடைபிடிக்கப்படிக்கத்தான் பவுலுடைய தீமோத்தேயுக்கு எழுதுவது போல இன்னைக்கு தீமோத்தேயு ஒரு ஊழியக்காரர். பவுலுடைய ஊழியக்காரருக்கு மேல வழிநடத்துகிற ஊழியக்காரை உருவாக்குற ஊழியக்காரர். நீங்க இந்த வார்த்தைகள் சொல்லி இந்த இடத்துல வந்திருக்க ஒரு ஊழியக்காரை ஆண்டவர்களை இடப்படுத்த விரும்புகிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது விசுவாசத்தில் நல்ல போராட்டம். சாதாரண போராட்டம் என்ன பண்ணலாம்? நல்ல போராட்டம். அடுத்தது நிலை வாழ்வை பற்றிக்கொள். அடுத்தது அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தது அநேக சாட்சிகளுக்கு முன்பாக விசுவாசத்தினால் இருக்கணும். இப்ப அநேக சாட்சிகளை ஏற்படுத்துவதற்கு நான் என்ன செய்யும்? எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வியாபாரம் சரியில்லை, எனக்கு பிள்ளைகளோட படிப்பு சரியில்லை, பிள்ளைகளால் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படி 1000 காரியங்கள் வந்து நாம் செய்கிறப்ப தேவன் நமக்கு அந்த காரியங்களுக்கு பதில் கொடுக்கிறாரா இல்லையா? தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனா நாம் என்ன பண்றோம்? ஜெபம் பண்றப்ப நீ காலையில் போய் ஜெபம் பண்ணா ஆண்டவரே வியாபாரம் நல்லா நடக்கும், ஆண்டவரே என் பிள்ளை நல்லா படிக்கும், ஆண்டவரே இந்த திருமணம் நல்லா நடக்குது. மத்தியானம் போய் ப்ரேயர் பண்ணா சாயந்தரம் போய் ப்ரேயர் பண்ணா நாளைக்கு போய் ப்ரேயர் பண்ணா இப்ப என்ன இல்லை நம்மகிட்ட? அப்ப தேவன் செய்திட்டான்னு விசுவாசம். ஆண்டவரை செஞ்சிட்டீங்க அதுக்காக நன்றி சொல்றோமா? எல்லாம் நம்ம கண்ணு முன்னால பார்த்த பொழுது நன்றி சொல்றோம். ஆனால் தேவன் எல்லா ஆசீர்வாதங்களும் கேட்கவே கொடுக்கிறார். வாசிப்போம் எபேசியர் 1:3 வாசிப்போம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை என்ன ஆசீர்வதித்திருக்கிறார்? ஆசீர்வதித்து இருக்க போறாரா? ஆசீர்வதிக்க போறாரா? ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே ஆசீர்வாதம் இங்க வந்துருச்சு. புதுமொழிகள் பாத்தீங்க. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய அனைத்து கிறிஸ்து வழியாக அனைத்து ஆசீகளையும் நம்மீது பொழிந்துள்ளார். கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிய போகிறாரா? பொழிந்து கொண்டிருக்கிறாரா? என்ன அர்த்தம்? பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். ஏற்கனவே இது ஆவியின் வழியாக நமக்கு என்ன பண்றாரு? அப்ப நம்ம உடம்புக்குள்ள என்ன? ஒரு ஆவி, ஒரு ஆத்மா, அப்ப அந்த ஆவிக்குள்ளே இந்த ஆசீர்வாதத்தை ஏற்கனவே என்ன பண்றாரு? விசுவாசத்தில் போராட்டம் வரப்ப அதுக்கு எப்படி விடுதலை பெற வேண்டும், எப்படி போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும், எப்படி ஆசீர்வாதம் ஏற்படுவது ஆவிக்குள்ளே நமக்கு சொல்லிட்டார். நாம ஜெபம் பண்றப்ப ஆவியிலே கொடுத்த காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்கணும்.
ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆவி, ஒரு ஆத்மா, ஒரு சரீரம். ஆவி ஆத்மாவுக்கு தான் சொல்லும். ஆவி சரீரத்துக்கு டைரக்டாகவே ஆத்மா சரீரம் சொல்றதை கேட்கும், ஆவி சொல்றதை என்ன பண்ணும்? கேட்கும். சரீரம் உலகத்தில் கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, வாய் பேசுறது, முகறது, சொல்றது, ஐம்புலன்கள் வழியாக எல்லாத்தையும் ஆத்மாவுக்கு கொடுக்கும். ஆவியை பார்க்க முடியாது, தொட முடியாது. ஆத்மாவை பார்க்க முடியாதுன்னா உணர முடியும். சரீரத்தை பார்க்க முடியும், தொடர முடியும். இப்ப இந்த சரீரம் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது நமக்கு? வெளி உலகத்தை கட்டுப்பட்டு இருக்கா, ஆவிக்கு கட்டுப்பட்டு இருக்கா? ஆவிக்கு கட்டுப்படுதா? ஆவி சொல்லும், நீ பணம் வேணும்னு கேட்டல, ஆண்டு ஜெபத்தை கேட்ட ஆவியில பார், உனக்கு பணம் வருது அப்படின்னு சொல்லி ஆவியில பார்ப்பானமா? இங்க நான் டெய்லி ஜெபம் பண்றேன், நவநாள் வேலை வச்சிருக்கேன், வார்த்தைக்கு பிரேயர் வேற பண்றேன். ஆனா என்ன இருக்கணுமே, ஏன் கிடைக்கல? முதல்ல என்ன பண்ணல? நான் ஆண்டவரை செய்து விட்டார் என்று சொல்லல. அப்ப ஆவி என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள். ஆவியிலே பார்க்கணும். எனக்கு சோபடுத்தி நீங்க ஆண்டவர் என்பதை ஆவியிலே பார்த்துட்டோம்னா பார்த்துமா என்ன செய்யும்? சுகமடைஞ்சிட்டு சோகமடைஞ்சிருச்சுன்னா சரி என்ன பண்ணும்? அப்படியே சோகமடைஞ்சிட்டானு சுகம் அடையாவிட்டாலும் சரீரத்தை என்ன பண்ணும்? சுகமடைய வைக்கும். இதற்கு தான் அறிக்கை செய்ய சொல்றது. வாயில என்ன பண்ணும்? சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்கள் சுகமானே நாம் சுகமானே இயேசுவின் காயங்கள். நீங்க சுகமானாலும் பிரச்சனை கிடையாது. என்ன சொல்லணும்? ஐயோ கடன் வாங்காது இருப்பாய். என்ன பண்ணியோ என்ன பண்ணுவா? கடன் வாங்கிட்டு இருக்கலாம். ஆனா என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீங்க சொன்னீங்கல்ல, நானோ காணோ கடன் வாங்காது, நான் கடன் என்ன பண்ணுவேன்? அது எப்படி? அதான் நமக்கு தெரியாது. சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை கண்களால் பார்ப்பது. கண்களால் பார்த்துட்டோம்னா அதை ஏற்றுக்கொண்டு ஆத்மாவிட்ட சொன்னோம்னா ஆத்மா சரீரத்துல இதெல்லாம் சரியாயி போச்சு. உனக்கு கடன் பிரச்சனை தெரிஞ்சு, உனக்கு வீடு வந்தாச்சு, உனக்கு பணம் வந்துருச்சு, உனக்கு நகை வந்துருச்சு. இப்படி ஒன்னுடைய சொல்றப்ப அந்த மக்கள் என்ன பண்ண போது மாற்றங்கள் நடக்கும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கடந்து செல்லாமல் உலகத்துக்குரிய சரீரம் சொல்லாத கண்ணால பார்த்தாதான் வேணும். ஆனால் ஆவிக்குரிய கண்ணால் என்ன பண்ணணும்? இதுக்கு உதாரணமாக திரு எண்ணாகமத்திலே வாசிப்போம். 24ஆம் அதிகாரம் 13ஆவது வரையும் அது வாசிக்கிறதுனால எடுத்து வச்சுங்க. அப்புறம் வாசிக்கிறோம். எண்ணாகமம் 24:3 எடுத்து வச்சுங்க. இப்ப பிணையாமை பாலாக் மன்னன் காசு கொடுத்து கூட்டு வரான். பிணையாம ஒரு தீர்க்கதரிசி காசு கொடுத்து கூட்டு வரான். இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போறதுக்காக போயிட்டு இருக்காங்க. மக்கள் பெருங்கூட்டமாக வர்றதை பார்த்து வயலு போய் பாலாக்கை கூப்பிட்டு பிணையாம கூப்பிட்டு நான் சொல்ற மாதிரி ஒரு சபைன்னு சொல்லி கூப்பிடுறோம். அப்ப ஆண்டவரை பர்மிஷன் கேட்கலாம். அதில் ஆண்டவருக்கு என்ன சொல்லாரு? நான் போகட்டான்னு கேட்கறேன். ஆண்டவர் சொல்லாரு போகாது. போகல. அடுத்த நாள் பாலத்தை வேலை பண்றான். பெரிய 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 பிரபுக்களையும் நிறைய பணம் கொடுப்பேன், நிறைய வெள்ளி கொடுப்பேன், நிறைய தங்கம் கொடுப்பேன்னு நிறைய பேரை அனுப்பி வைக்கிறேன். இவனுக்கு என்ன ஆசை வந்துச்சு? இப்ப பிள்ளையாவுக்கு காசு மேல ஆசை வந்துச்சு. உடனே ஆண்டவர்கிட்ட த்ரீ பண்ணா போய் ஜெபம் பண்ணி கேட்க. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? போகாது. ஏன் போனாரு? ஒரு முறை ஏற்கனவே போகாதன்னு சொல்லிட்டேன். சொன்ன பிறகு திருப்பி கேட்கலாமா? கேட்கலாம். ஓ இஷ்டம் நீ போய் தர. போற வழி என்னாச்சு? கழுதை படுத்துட்டு போக மாட்டேன். கழுதையை போட்டு அடிக்கிறான். அப்ப ஆண்டவர் இப்பிள்ளையாவின் கண்களை என்ன பண்ணாரு? ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். திறந்த நினைக்கிறது உருவிய வாழ்வு தூத நிக்கிறதா பாக்குறேன். இவன் தாண்டி போனா இவன் என்ன பண்ணிருப்பாரு? அவனுக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுத்தார். வாக்கு தொடர்ந்து 24 வாசிப்போம். வார்த்தையை எடுத்து உரைத்து தேவரின் குமாரனாகிய பிள்ளையாம் சொல்கிறதாக கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாக. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாக. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? கண் எந்த கண்ணு திறந்துச்சு? அவனுக்கு ஆவிக்குரிய திறக்கப்பட்டது. என்ன தெரியாம 23:19 வாசிப்பு மாட்டது. 23 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். என்ன கட்டளை பெற்றேன்? ஆசீர்வதிக்க. யாரு பேசுறது? யாரு? கண் திறக்கப்பட்டவன் என்ன பண்ணா? சொல்லுகிறார். நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன்.
அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. யாக்கோபில் அக்கிரமத்தை காண்பது இல்லை. யாக்கோபு யார் இன்னைக்கு? எனக்கு என்ன பார்க்கிறது? பார்க்கிறது. அடுத்தது இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இஸ்ரவேலிலே குற்றம் காண்பது இல்லை. யார் இஸ்ரவேலுக்கு என்ன பார்க்கிறது? அவர் குற்றம் காண்பது இல்லை. அடுத்தது அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவருக்குள்ள ஆண்டவர் பேசுறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிரைஸ் தி லார்ட். அதான் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கவே பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்த அன்னைக்கு பரலோக வாழ்க்கைக்கு செல்ல போகிற வாழ்க்கை ஆவின் கண்களுக்கு திறக்கணும். நான் பரலோகத்தில் உட்கார்ந்திருப்பேன். பரலோகத்துல யாருக்கு தெரியுமா? நீங்க யார்? நாங்க யாருக்கு தெரியுமா? தெரியாது. மாமே மச்சான் அப்பா அம்மா யாரு தெரியுமா? தெரியாது. யாருக்கு தெரியாது. அங்க போய் எந்த உறவு இருப்பீங்க? அங்க போய் என்ன காணலாம்? சதா காலமும் ஆராதனையும் துதிப்போம் நமஸ்காரமும் உண்டாக. இதாங்க வேலையே நமக்கு. அதுதாங்க கத்து கொடுத்துருக்காங்க இந்த பாட்டை. என்னது? ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். என்ன பிரச்சனைனா பரலோகத்துல எந்த இருக்கிறமே நான் உட்கார அவர் வரும் நாளிலே என்னை காரணமாக செய்து அன்பை கோபிக்கின்றே அவர் வரும் நாளிலே என்னை காரணமாக செய்து அன்பை கோபிக்கின்றே அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே அதை பாடி அவருடைய மனமாட்சியாக போய் அவருடைய கையை பிடிச்சி ஆட போறேனா? இல்ல அந்த ஆடுவர் கூட்டத்தில் நான் இருக்க போறேனா? இல்ல அடுத்தது செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறேனா? ஆண்டவருக்கு இருக்கா 15-20 பேர் தூரத்திலே அங்கேயிருந்து அவரை பார்க்கணும் இருக்க போறேன்னு கேள்வி. பரலோகம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிச்சயமாக இருக்கு. கிறிஸ்துவுக்கு அந்த நிச்சயம் இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல. ஏன்னா ஏற்றுக்கிறது சிலுவையிலே நம்முடைய தண்டனத்தை விடப்படாது. நரகம் நமக்காக ஏற்படுத்தியது இல்லை. நரகத்துக்குள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார். நீதிமானாய் மாற்றினீரே, நீதிமானாய் மாற்றினீரே, தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே, தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. ரோமர் புத்தகத்துக்கு ஒரு வசனம் கட்டத்துல ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 8:1 ரோமர் 8:1 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்கு பெற்றவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு இடையிலே ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இல்லையா? எப்படி நடக்க? என் ஆவியை நான் ஒரு காரியத்தை பகுத்தறிகிறேனா என் சரீரத்தை பகுத்தறிகிறேன்? சரீரத்தை பகுத்தறிப்ப எனக்கு என்ன வந்துடும்? ஆவியை பகுத்தறிஞ்ச பிறப்ப எனக்கு தண்டனை தீர்ப்பு எனக்கு ஏன் என்ன நினைக்கிறேன்? என் பாவம் யாரு? என் பாவங்கள் என் இயேசு குறித்து கொண்டார். கண்மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். அந்த விசுவாசம் இருப்பேன். அப்பதான் அந்த போராட்டம். இந்த போராட்டம் உலகத்துக்கும் பரலோகத்துக்குள்ள போராட்டம் எப்ப நடக்கும்? இயேசு பாவங்களை மன்னித்துட்டாரு, எனக்கு பரலோக வாழ்க்கை நிச்சயம், அதற்காக தான் அழைக்கப்பட்டு சொல்றப்பதான் இப்படிப்பட்ட பிசாசின் போராட்டங்கள் அதற்கு எதிர்வினையாக்கி கொண்டு நம்மளை ஆட்டி படைக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்குள்ளே வந்தது எப்படி எனக்கு தெரியும்? பிரேயருக்கு போறோம். ஒரு எக்ஸாம் பிரேயருக்கு போறோம். ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போறோம். அவங்க வந்து இது மாதிரி ஒரு வியாதிக்காக போராடி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஆவிக்குரிய கண்களை திறந்து நான் ஜெபம் பண்றப்ப ஆண்டு சொல்லுவார், இது வியாதி கிடையாது, ஒரு செத்து போன ஆவி உள்ள உட்கார்ந்துருக்கு, அது சாகிறப்ப அதுக்குள்ள வியாதி இதுக்குள்ள இருக்கு, இது வந்து ஆட்டி படைச்சது, இதை சாவதற்காக பயன்படுத்துவதற்காக அவர்களை தயாரித்து நாம விரட்டிடலாம். ஆனால் அவர்களை என்ன பண்ணணும்? முதல்ல அவரை விசுவசிக்க வைக்கிறது தான் பெரிய காரியம்.
Praise the Lord. அவர் நிச்சயத்தை விசுவாசிக்க மாட்டாங்கன்னா உலகத்து மனிதர்கள் எல்லாமே எல்லாம் மாம்ச பிரகாரமாக சரீர பிரகாரம் வியாதி அப்படின்னு நினைச்சிருக்கோம். மிஞ்சி போனா இது டியூவல் பர்சனாலிட்டி. பிசாசு முடிச்சிருந்தா டியூவல் பர்சனாலிட்டி என்று இன்னைக்கு படித்து அறிஞர் பலர் விளக்கம் கொடுக்கிறார். விளக்கம் பேய்க்கிறதுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் வேதத்தில் உள்ளபடி ஆண்டு எத்தனையோ பிசாசுகள் இருக்கிறார். அதெல்லாம் சரியா தப்பா? அவர் செஞ்சது கரெக்டா தப்பா? அந்த பிசாசுல நீங்க இருக்கிறதா செய்யும், அது கரெக்டா தானே செய்யணும். அது யார் செய்யணும்? இப்ப எத்தனை பேர் இதை செய்யும்? இதான் முக்கியமான விசுவாசத்தை நல்ல விசுவாசம் இருந்தா இயேசு கூட வருவார். எந்த கண்களுக்கு தான் புறப்படும்? ஆவியின் கண். இப்ப ஆண்டவர்கள் ஆவிக்கு வரத்தை கொடுத்துட்டாரா இல்லையா? பார்த்திப்போம். 1 தீமோத்தேயு 4:14 வாசிப்போம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. பாத்தீங்க 4:14 இறைவாக்கு உரைத்தது மூப்பர்கள் மீது கைகளை வைத்து திருப்படியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள்கொடையை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே. உனக்கு அளிக்கப்பட்ட அருள்கொடையை பற்றி அக்கறையாய் ஆவியின் வரங்கள் நமக்கு செயல்படும் பொழுதுதான் ஆவியின் வரங்கள் செயல்படும் பொழுதுதான் ஆவியிலேயே நாம் என்ன பண்ண கண்களை திறந்து என்ன பண்ணோம்? இது வியாதியா, இது நோயா, இது ஏவலா, இது சூனியமா, இது மாந்திரிகமா, குட்டி சாத்தாங்களா, இந்த வானத்தில் சுற்றி தெரியும் பொருளாதார தெரியும். ஆவியில் தெரியும் பொழுதுதான் அதை பற்றி அவர்களுக்கு சொல்லி ஒரு விரட்டனமான முடியும். அதுபோல ஆவியில் நாம் பார்க்கணும். ஒரு நோய் எனக்கு இருக்கு, இப்ப நான் எனக்கு இருக்கிற நோய் ஜெபம் பண்ண ஆண்டவர் காட்டுற ஆவிலே நீ சுகமாயிட்ட, உனக்கு வயிற்றுல கூடு போயிடுச்சு, வயிற்றுல கட்டி போயிடுச்சு, அதை நாம் பார்க்கும் பொழுது நான் என்ன பண்ணணும்? வயிற்று வச்சு கட்டி கரைத்ததற்காக நன்றி, நோயை விட்டு போனதற்காக நன்றி. இப்படி நான் அறிக்கையிடும். இது மாதிரி நோயுள்ளவர்களுக்கு நம்ம ஜெபம் பண்றப்ப விசாசம் தெரியவே இல்லை, நோய் தான் இருக்குன்றப்ப நோய் என்ன பண்ணணும்? ஆவியிலே பார்த்து ஆவியில அந்த நோய் என்ன பண்ணணும்? அதை விட்டு போக முடியும். என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன தேவை? ஆவியின் வரங்கள் உங்களை தங்க மூப்பர்கள் உங்கள் தலையை கை வைத்து ஜெபம் பண்ணும்போது என்ன வரங்களை கொடுத்தார்? காரணம் என்ன வரம் பெற்றிருக்கீங்க? எனக்கு வரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும்னா ஒரு ஆணைக்கு என்ன வரம் கொடுத்தாரு? அந்நிய பாஷை அவர் மட்டும் கொடுத்துருக்க மாட்டார், வேற சேர்த்து கொடுத்துருப்பார். உனக்கு என்ன வரமா? உனக்கு என்ன வரத்தை கொடுத்துருக்காரு? அப்ப எத்தனை பிசாசுகளை விரட்டுறோம்? எத்தனை பேருக்கு இறைவாக்கு சொல்லி இதான் நீங்க கேள்வி. வரங்கள் யாருக்காக? உங்களுக்காக. இது உங்களுக்காக. வரங்கள் யாருக்கு? உங்களுக்கு யாருக்காக? பிறருக்காக. அப்ப பிறருக்காக சேவை செய்வதற்கு தான் ஆண்டவர் வரங்களால் எழுப்புறவையே. எனக்கு மட்டுமல்ல, ஆவியின் கண்களை திறந்து வைக்கிறார். திறந்து வைக்கிறப்ப ஐயோ கடன் வாங்காத இருப்பாய், கடன் கொடுப்பாய் ஆத்திருக்கிறார். அதை பார்த்து நாம் பெற்றுக் கொள்கிறோம். அது போதும் நமக்கு, அது நமக்கு போதும். வியாதி இருக்கு, நீ சுகமாயிட்டு ஆண்டு சுகமாயிட்டு போதும். ஆனால் மற்றவர்கள் எத்தனை பேருக்கு நாம் இது போய் செய்கிறோம்? எத்தனை வீடுகளை நாம் சந்திக்கிறோம்? ஊருக்கு வந்து 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஆரம்பிச்சோம். நீங்கள் எல்லாம் தனியாளனும் ஊரெல்லாம் சென்றெழுவே உலகமெல்லாம் பறைசாற்றுவே நான் ஊரெல்லாம் சென்றெழுவே உலகமெல்லாம் பறைசாற்றுவே ஜீவிக்கிறார் என்
சீக்கிரமாய் வந்திடுவார். நாம் புறப்பட்டு போகணும். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டுக்கு நீங்க நிறைய பேர் போட்டா 2 பேர் ரொம்ப தனியா போவேன்னா 2 பேர் சேர்ந்து தான் கணவன் மனைவியாக கூப்பிடுறோம். 2 பேர் சேர்ந்து போனீங்கன்னா அந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. உங்க மாம்சபரமான சிந்தைகளை யோசிக்காது. ஆவிக்குரிய சிந்தைகளை திறந்து பார்க்கிறப்ப உள்ள என்ன பிரச்சனை அதை கடித்து கொண்டு வெளியே விரட்டும் பொழுது அது நோயா இருக்கட்டும், பேயா இருக்கட்டும், சூனியமா இருக்கு, எதா இருக்கட்டும், அது என்ன கட்டப்படி என்னமோ நம்மள தாக்கிடுமோன்னு பயந்துட்டே போயிடக்கூடாது. நீங்க அப்ப திருப்பி வசனத்தை வாசிப்போம். இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள்கொடைகளை பற்றி அக்கறையற்ற அக்கறை இருந்தா பிள்ளைங்க என்ன பண்ணும்? படிக்கும். அக்கறை இருந்தா நீங்க என்ன பண்ணுவோம்? அந்த வரங்களை பயன்படுத்துவோம். பிள்ளைங்களை திட்டமில்லையா? உனக்கு படிக்கிற அக்கறையே, சம்பாதிக்கிற அக்கறையே, வியாபாரம் பண்ணுற அக்கறையே. அப்ப ஆவிக்குரிய வரங்களை பற்றி ஆண்டவருக்கு இடத்துல உனக்கு அக்கறை என்ன அக்கறை இல்ல? தெரிந்து கொண்டா மகனாக ஊருக்கு வரதுனால விஜயகாவத்தோட தெரியும். ஊருலாம் பழக்கமே கிடையாது. பாபுல ஆளே தெரியாது. இவங்களாம் யாருன்னே தெரியாது. இவங்களாம் யாருன்னே தெரியாது. பார்த்ததே கிடையாது. டிஜிபிலாம் பார்த்ததே கிடையாது. அவங்க ஒருத்தவங்க தான் பாட்டு கேட்டு பாடுறப்ப சின்ன வயசுல இருப்பா கூட சேர்ந்து வேற யாரையும் உட்கார்ந்து யாரையும் தெரியாது. எப்படி தெரியாது? யார் கொண்டு சேர்த்தது உங்களை? அப்ப அவர் சொல்லபடி கேட்கணுமா இல்லையா? எப்ப பரட்டு போறீங்க? 2 வருஷமா கொரோனா முடிச்சு போன் இருக்குல்ல, போன்ல போன் பண்ணி பிரேயர் பண்ணல. பிரான்ஸ்ல ஒரு அம்மா போன் பண்ணுவோம். போன் பண்ண உடனே படப்படப்பட அங்கேயே அப்படியே ஆவணம் கத்தி அம்மா என்ன பண்ணுறது போன கையில் கொடுத்தோடனே ஒரே ஆட்டம். ஆனால் நீங்கள் ஸ்பீக்கரை போட்டு கொடுங்க. அது ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பேசுங்க என்ன தெரியும். போன ஸ்பீக்கர் போட்டு பேசணும். ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது? காலத்துக்கு ஏற்றால் போல நாம அதை செய்யலாம் இல்லையா? ஏன் செய்யக்கூடாது? ஆண்டவர் எழுதினாரு, அழைத்த தேவன் உன்னை உண்டாக்கினவர், உன்னை தேர்ந்தெடுத்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். யாக்கோபின் திருப்புச்சியே நீ வந்ததும் கருவினாதே, இஸ்ரவேலின் திருக்கொட்டரே நீ எனக்கும் பயந்து விடாதே. தம்பி பற்றி ஆரம்பிப்பதையும் ஒரு வருடத்துக்கு முன்னால் ஒரு நாள் பெயர் போயிட்டு வந்தார். அன்னைக்கு ஆண்டு குறித்து விசேஷமான உண்மைக்கானவர் கணவனையா மாதிரி உட்கார்ந்து கணவன்மையா இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விசேஷமான எப்ப கிடைக்குன்னா எனக்கு என்ற எல்லை விட்டுட்டு நீ என்ன பண்ணணும்? உனக்கு என்று போறப்ப ஆட்டோமேட்டிக்கணும். உங்க ஜபங்களிலே ப்ரேயர் பண்றப்ப வெளியே உலக எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணி கேட்டாங்க. உங்களாம் இப்போ நீவு வந்து நீங்கள் ஜோம் பண்ணுறப்ப ஆவியை ஆண்டு கண்டிப்பாக பண்ண முடியாது. உங்கள் மனசில் ஒரு புது இது ஒரு வாரத்தில் ஒரு குடும்பத்தையாக நான் சந்திக்கணும். இந்த ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன். உந்து உங்களுக்கு வர்றப்ப ஆவியானவர் இருந்து தெரிய செய்யறப்ப அதற்கு என்ன பண்ணாது? என்ன பண்ண என்ன வார்த்தை சொல்லுது? அக்கறை அற்றவனாக பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க அக்கறை இருக்கா? உங்களுக்கு இருந்தா என்ன பண்ணணும்? இருந்தா என்ன பண்ணணும்? நாளைக்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சாலைகளை கட்டிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். நாளைக்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சாலைகளை கட்டிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். எனக்கு லீவு வேணும்னா இந்த பிரேயர் வரணும்னு நினைச்சு ஆவியே நினைச்சதை ஆண்டு செஞ்சு காட்டினாரா இல்லையா? முதல் வார பிரேயர் நடத்துறதுக்கு ஆவியே ஆண்டவரே இதாவது காத்து லீவு நினைச்சு ஜெபம் பண்ணா ஆண்டவர் செய்வாரா? செய்ய மாட்டாரு. ஆரோக்கியம் மட்டுமாவது ஆண்டவர் பண்ணுவாரு. மற்றவங்க லீவ் கொடுக்குறாரு இல்லையா? ஆரோக்கியம் மட்டும் என்ன பண்ண ஆரோக்கியம் பார்ப்போம். லீவ் கொடுத்து என்ன பண்ணுவாரு? இப்படித்தான் ஆவியிலே நிரம்பி ஒருத்தர் ஜெபம் பண்றோம், சுகம் இல்ல, ஆத்மத்திற்காக பார்க்க முடியல. ஆண்டவர் அவருக்கு நல்லா எழுச்சி பிரிஸ்கா நடக்கிற மாதிரி ஆண்டவர் வார்த்தை சொல்ற மாதிரி ஆவியில் ஆண்டவர் உணர்த்துற ஆண்டவர் இப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்கன்னு ஆவியில் நிரம்பி என்ன சொல்லுறாரோ அதை என்ன பண்ணாம சொல்லி 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 ஜெபம் போன் பண்ண பண்ணணும். அதுக்கு நீங்க நடக்கிறத நான் பார்த்தேன். நீங்க
இங்க வந்து எங்க கூட எல்லாம் சண்டை போடுறத நாங்க பார்த்தேன், நிறைய கறி மீன்லாம் சாப்பிட்றத பார்த்துருக்கேன். ஆவியில் என்ன சொல்றாரோ அதே அவளுக்கு சொல்லும் பொழுது அந்த ஆவிக்குள்ள போய் இருக்கணும், சரீரத்தை சுத்தப்படுது. இந்த ஊழியமானது ஆண்டவனுக்கு அசட்டை பண்ண வேண்டாம். வாசிக்கும் மாதிரி இருக்கிறது 16-15 வாசிக்கும். இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடையை குறித்து அக்கறை அற்றவனாய் இராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. இது எல்லாவற்றிலும் என்ன செலுத்து? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. இவைகளிலே ஈடுபட்டிரு. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லோரும் அப்பொழுது இவைகளே ஈடுபட்டது, அப்பொழுதே இவருடைய வளர்ச்சி எல்லாருக்கும் தெளிவா. நீங்கள் தேர்ச்சி பெறுவது எல்லோருக்கும் தெரியாது. பழைய மட்டும் பார்த்துப்போம். மூப்பராகிய சங்கத்தார் உன்னை கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேடுகிறது யாவருக்கு தெரியும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு எதையே சிந்திக்கணுமா? நாளைக்கு யாருக்கு பிரேயர், நாளைக்கு யாருக்கு பிரேயர், நாளைக்கு எந்த கிராமத்துக்கு போகிறோம், இவைகளையே சிந்தித்துக் கொண்டு. இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டது எனக்காக, யாருக்காக? 5 தாளத்து கொடுத்த 1 தாளத்தை வச்சு பூட்டி வச்சிருந்தான். என்ன நடந்தது நினைச்சியா? நீங்க 1 தாளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், எனக்கு ஆண்டிய பாட்டு வர மட்டும் தான் பண்றாரு சொல்லிட்டு பூட்டி வச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்க போறோம்? தீர்ப்பு நாளை நடக்கும். இருக்கிறவர்களை பிடுங்கி இல்லாதவர்களை பிடுங்கி இருக்கிறவர்களை அழுகையும் பற்களையும் நடத்தி விடுவேன். இதுதான் நடக்கும். வர வந்துச்சு, எனக்கு பல மரங்கள் நிறைய இருக்கு, தீர்க்கத்துல இருக்கு, வச்சுட்டு வீட்டுல உட்காந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தேன். பயன்படுத்துகிற வரவில்லை. ஒரு வீட்டுல கத்தி இருக்குது, சும்மா போட்டு அப்படியே வச்சுதான் என்னன்னு கத்தி ஒன்றுக்கும் பயன்படாது. அதை டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஷார்ப்பா பயன்படுதாது. அது மூலம் ஆவி வரங்கள் இருக்கணும், எடுத்து பயன்படுத்தணும். அப்ப இருக்கிற எல்லாரும் வரங்கள் பெற்றிருக்கீங்களா? பெற்றவங்க சட்டம் ஒரு ஆமை என்ன வரங்களா? யார் விசுவாசம் வரங்களை பெற்றுங்களா? ஒரு ஆமை சொல்லுவாங்க. என்ன பண்றோம்? ஊர்ல என்ன பண்ணணும்? கோயிலுக்குள்ள நம்ம வந்தோம்னா பிசாசு பண்ணணும். அது மாதிரி கோயிலுக்கு வந்தோம்னா ஒரு பிசாசியாக ஒரு நாளைக்கு வருது. என்ன நினைக்கலாம்? கோயிலுக்கு வரமோ, கோயிலுக்கு ஒரு பிசாசு வரணும். அப்ப இந்த ஊர்லயே பிசாசு வரக்கூடாது. அடுத்து நோய் தீர்க்கும் வரவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப இந்த ஊர்ல நோயாளிகள் இருக்கக்கூடாது. நீங்க ஆவியில் நிரம்பி சும்மா சொல்லக்கூடாது. ஆவியில் நிரம்பி ஆண்டவரே இந்த நோய் என்னது, அது இருக்காங்க நோய் எந்த ஊருக்கு பாதிக்கப்பட்டது, நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் கரெக்டா இருக்கா, அதை பார்த்து அவருடைய ஜெபத்தில் அதை சொல்லிடும். செய்வதும் செய்யாத அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த வேற என்ன வரங்கள் பெற்றீங்க? அந்நிய பாஷை வரங்கள் பெற்றவங்க ஆமென் சொல்லுமா? இல்ல கை வச்சு அப்பதான் தெரியும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை ஜெபம் பண்றீங்க? அது ரொம்ப முக்கியம். 2 மணி நேரம் பிரதர் தேவைப்படாது. அந்நிய பாஷைகளுக்கு விளக்கம் யாருக்கு கொடுத்திருக்கு? அந்நிய பாஷை ஒருத்தர் பேசுறாரு, அவர் பேசாத விளக்கம் யாருக்கு தெரியணும்? இன்னொரு அந்நிய பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அது ஒரு வரம். என்ன அவர் பேசுறாரு தெரியும், அவர் பேசுறது அவருக்கு தெரியாது, அது யாருக்கு தெரியும்? அது மாதிரி தீர்க்க தரிசனம் யாரு கொடுத்திருக்காரு? ஒரு ஆமென் சொல்லுமா? எத்தனை பேருக்கு தெரியும் சொல்றீங்க நீங்க? தீர்க்க தரிசனம்னா தேவன் நாளைக்கு இவங்களை வச்சு என்ன செய்ய போறாரு, அவங்களை வச்சு என்ன செய்ய போறாரு, பங்குக்கு என்ன பண்ண போறாரு, ஊருக்கு என்ன பண்ண போறாரு காரியம். வெளிப்பாட்டு வரம். வெளிப்பாடுனா நடந்த நிகழ்ச்சிகள். உங்களுக்கு விசுவாசத்தை உறுதிப்பட வைப்பதற்கு உங்க வீட்டில் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது, உங்க வீட்டில் இது மாதிரி ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லி வெளிப்பாடு வரும். யார் கொடுத்துருக்காரு வெளிப்பாடு வரும்? இந்த வரங்கள் எல்லாம் நிறைய பெற்றுக்கணும். இன்னும் ஆவிக்குரிய வரங்கள் நிறைய. பிறருக்காக ஜெபிக்குமாறு, ஜெபிக்கிறப்ப ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஜெபிக்கிறப்ப அந்நிய பாஷை அவங்க வச்சிருக்கணும். ஜெபம் பண்றப்பதான் ஆவியில் ஆண்டவரை உணர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக கிடைக்கும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன், மனம் மாற ஒரு மனுபுத்திரன்
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. அப்ப பிணையாமுக்கு காத்து கொடுக்கப்பட்டது. நீ சவி சொன்னாங்க. உன்னால சவிக்க முடிஞ்சா? ஏன் முடியல? அவன் கண்கள் திறக்கப்பட்டவன். நம்ம யாரையும் சவிக்கலாமா? கிறிஸ்துவாக நாம் யாரையும் சபிக்கலாமா? ஏன்? கண்கள் திறக்கப்பட்டவர்கள், ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டவர்கள் யாரையும் சபிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடைசியில் மீண்டும் பழைய வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:12 வாசிப்போம். பார்த்து நாம் முடிப்போம். விசுவாச வாழ்வில் என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக் கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிவித்தார். இந்த விசுவாச போராட்டம் என்பது ஆவிக்குரிய ஒரு மனிதனாக நாம் என்ன பண்ணணும்? இது ஒரு மனுஷனை பார்க்கிறோம், ஆவியில் நிரம்பி அவர் என்ன பண்ணணும்? பார்க்கும்போது அவர்களுக்குள் என்ன வியாதிகள் இருக்கு, என்ன கஷ்டங்கள் இருக்கு, எப்படி அதை வெளியே பெறப்பட்டு வருவதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துகிற காரியங்களை எடுத்து செயல்படுத்தும் பொழுதுதான் நமக்கு இந்த காரியம் முக்கியம். அதற்காக விசுவாசத்தில் நல்ல போராட்டம். நம்முடைய திருச்சபையில் நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க, கோயிலில் பூசெல்லாம் முடியும், உட்காந்து அந்நிய பாஷை பேசினா மக்கள் என்ன சொல்லுவார்கள்? அந்நிய பாஷை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? நம்முடைய தியான மையங்கள் எல்லாம் அந்நிய பாஷை பேசப்படுறதா இல்லையா? எல்லா தியான மையங்களும் பேசப்படுதில்ல. 3 நாள் தியானம் கொடுக்குறோம்னா அந்நிய பாஷை பேசுறாங்க இல்லையா? அப்படியே பேச மாட்டோம். ஆரம்பிக்கும், நாம் தான் ஆரம்பிக்கும். 4 நேரம் உட்காந்து யார் ஊழிய கரெக்ட் செய்து இருக்கணும். அந்நிய பாஷை தேவைப்பட்டு ஜோம் பண்ணுது. இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்த இந்த நோய்கள் வந்தவங்களுக்காக ஜோம் பண்ணுது. ஒவ்வொருவருக்கும் மாடு பிறருக்காக ஜெபிக்க வர யாருக்கு கொடுத்துட்டாரோ அவ்வளோ இது மாதிரி இருக்கணும். வேறு சொல்லணும், சொன்னாதான் சேர்ந்து இல்லை. இது அந்த மாதிரி டீச்சிங்லாம் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டவரும் இந்த தேவனுக்கு உங்களுக்குள்ள காரியம். நான் தான் இங்கே லீடரு, நீங்களாம் நீங்களாம் ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரி ரிலேஷன் கிடையாது. ஆண்டு உங்களுக்கு ஒரு லீடராக வச்சிருக்காரு, நீங்கள் அதை எடுத்துக்கணும் செய்யணும். நாங்கள் சொல்லி செய்யறது நான் தேவன் கிடையாது, நான் உங்களை மாதிரி ஒரு ஊழியக்காரர் வழிநடத்துகிறோம். ஆண்டு தான் உங்களுக்கு தலைவராக இருக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் என்ன கிடைக்கும்? என்ன அழைப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கு? எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு இல்லை, வரங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு எப்ப கிடைக்கும்? சும்மா இல்லை. ஆண்டவர் சொன்னார், பொய் சொல்ல தேவனுக்கு மனுபுத்திரன் கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. சொல்லுங்க, சொல்லுகிறதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. யாக்கோபே, உன்னுடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது அப்படின்னு ஆசீர்வதிப்பதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. பிலிப்பியர் 3:12-14 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆவின் விறகு நிறைய கிடைச்சிச்சு. நான் செஞ்ச ஊழியர் போதும், இதுக்கு மேல இந்த திருச்சபை செய்யறதுக்கு நிறைவேற்ற வேண்டும். தேவன் தோழனை செஞ்சது போதும் என்ற வான் சொல்றப்ப போய்க்கலாம். அது வரைக்கும் உயிர் மூச்சு கடைசியாக இருக்கிறீங்கன்னா ஓடுகிறே ஓடுகிறே அப்படி ஓடுகிறே நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன்.
அதை எடுத்து நாம் பயன்படுத்துவோம். பயன்படுத்தும் போது போராட்டங்கள் வரும். ஒரு ஈஸியான காரியம் இல்லை. பிசாசை எதிர்த்து நிற்கிறப்ப அவனும் எதிர்த்து நிற்பான், பல பேர் கூட்டிட்டு. அதுக்கெல்லாம் பயப்படாமல் நல்ல போராட்டம் கூட ஆண்டவர் அழைப்பிருக்கிறார். அக்கறை அற்றவர்களாக இல்லாமல், அக்கறை உள்ளவர்களாக இருந்து அசட்டை பண்ணாதவர்களாக இல்லாமல், அசட்டை பண்ணாமல் இருக்கிறவர்களாக தேவன் அழைப்பு கொடுத்திருக்கிறார். இப்படி நாம் சேர்ந்து ஜெபிப்போம். அப்படியே கண்களை முடிவுமாக தேவன் நம்ம கொடுத்த அழைப்பை எண்ணி பார்ப்போம். நேற்று அல்ல, இன்று அல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. ஆனால் அதே நேரத்தில் எபேசிய புத்தகத்தில் சொல்லப்பட்டது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னை தெரிந்து கொண்டார் பரமபிதாவானவர் என்று கொடுக்கப்பட்டுள்ளதை. அப்படி தெரிந்து கொண்ட நம்ம தகப்பன் எதற்காக நம்மை அழைத்தார், எதற்காக நம்மை பிடித்தார், எதற்காக ஓடச் சொல்கிறார் என்று இந்த நாளில் கற்றுக் கொடுத்த அந்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறவையா. நன்றி இயேசுவா. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நிலை வாழ்வை நித்திய ஜீவனை பற்றுக்கள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அநேக சாட்சிகளுக்கு நீ அறிக்கை பண்ணிருக்கிறாய் என்று சொல்லப்பட்டுள்ளதே. நாங்கள் சாட்சியாக வாழ, அநேகருக்கு அறிக்கையிட, அந்த விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட எங்கள் இந்த நாளில் அழைத்திருக்கிறப்பா. இறுதி வரை நாங்கள் நிலைத்திருந்து நீ எங்களுக்கு எந்த வாழ்வை கொடுத்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் பணியை தொடர்ந்து செய்ய ஒரு கரங்களுக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறவைய ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நாங்கள் ஓடுகிறவைய. அந்த விசுவாசத்தில் போராட்டம் உண்டு என்று சொல்லப்படுவதே. ஆனால் நல்லதொரு போராட்டம், அதை நீ போராடி என்று சொல்லுகிறது அவருடைய வழியாக. அந்த நல்லதொரு போராட்டத்தை நாங்கள் போராடி சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லப்பட்டுள்ளதே. அதை கொடுத்த பணியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து செய்ய வேண்டிய சுகம், பலன், வல்லமை தந்தை நடத்துங்கப்பா. நாங்கள் கேட்டதோடு சென்று விடாமல் அதை தொடர்ந்து செய்து எங்களுடைய திருச்சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை காண நீர் எங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறீரே. அதற்காக மக்கள் நன்றியப்பா. நாங்கள் அக்கறையற்றவர்களாக இல்லாமல், அசட்டை பண்ணாமல், ஆவியானவர் எங்களுக்குள் இருப்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துங்கப்பா. அசட்டை பண்ணாதே, அவித்து விடாதே. ஆவியானவர் உனக்குள்ளே சொல்லப்பட்டதே. அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர்களப்பா. அதை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை ஆரம்பமானவரே. அன்னைமரியாதை வாழ்க்கும் போது கிருபை பெற்றவர்களை வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்படுகிறதே. நாங்களும் இந்த மனித குலத்துக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஏற்றுக்கொண்டவர்களாய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வல்லமை தந்தீரே. அதற்காக அவங்க நன்றியப்பா. அதை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. அவங்க நன்றி செலுத்துகிறவையா. நன்றியோடு துதிக்கிறமானவரே. அப்பா, இந்த நாளில் எங்களோடு பேசிய வேத வசனங்களுக்காக அவங்க நன்றி செலுத்துகிறவையா. அது என்ன குறைகள் இருந்தாலும் குறைகளை எல்லாம் எண்ணாமல் உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையின் பிரசன்னத்தால் நிறைவாக்குகிற தகப்பனைகளுக்கு உறுதி என்று அதை நாங்கள் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கவையா. அப்படியே நம்முடைய குடும்பங்களில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அப்படியே அவர்களை கொடுப்போம். பொருளைய தனக்கு இருந்த குறையை சொன்னார், உடலில் ஒரு நோய். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை, என் கிருபை விளக்கும் போதும் உன் பலனிடத்திலே என் பலன் பூர்ணமாய் விளக்கும் என்று சொன்னாரே. நமக்கும் குறைகள் இருக்கலாம். அது நோயோ, பொருளாதார குறைகளோ, பிள்ளைகளை பற்றிய குறைகளோ, அல்லது என்னென்ன குறைகள் நம் குடும்பத்தில் இருக்கிறதோ அப்படியே ஆண்டோட கொடுப்போமா. இந்த பின்னான காரியங்கள் நம்மை பின்னக்கு தள்ளாதபடி முன்னானவர்களை நோக்கி நாம் இலக்கை நோக்கி ஓட எந்த குறைகள் இருந்தாலும் அதை அப்படியே இயேசுவிடம் ஒப்புக்கொடுப்போம். குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர் அவர். கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வலது பக்கத்தில் இருந்த கல்வன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டானே. நாமும் இந்த கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த குறைகளை முன்னுக்கு வைக்காமல் பரம தகப்படி அந்த வீட்டை நோக்கி கொண்டு வந்து பரலோகம் தான் நம் தாய் வீடு, பரலோகம் தான் நம் சொந்த வீடு என்பதை அறிந்து கொண்டவர்களாய் செய்ய என்ன குறைகள் இருக்கிறதோ அப்படி ஒப்புப்படுத்திவிட்டு ஆண்டோட அறிக்கையை விட்டு இந்த குறைகளை நிறைவாக்கி விட்டு என்று நன்றி சொல்லுவோம். என்றால் அவர் சொன்னாரே, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று.
ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும்போது சரீரத்துக்குள்ள குறைகளோ நோய்களோ நம்ம தீண்ட முடியாது. ஏன்னா நாம் அதை விசுவாசிக்கிறதாக தான் இந்த பாடல்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றும் அப்படியே அந்த அறிக்கையிடுவோம், இதோட விண்ணப்பமாக ஏறெடுப்போம். அப்படியே அப்போ அந்த விசுவாசம் என்ற நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை ஒரு கருத்தில் கொண்டிருக்கிறவைய பரம அழைப்பின் பந்தய பொருள் அருளக ராஜ்யம் விண்ணக வீடு, அதை நோக்கி நாங்கள் ஓட எங்களுக்கு வல்லமை கருமண்டவை. சோர்ந்து விடாதபடி, துவழ்ந்து விடாதபடி, அசதியாக இராதபடி, அசட்டையாக இராதபடி உற்சாகமாய் பணியை செய்ய எங்களை ஒவ்வொருவரையும் அது கற்கள் ஒப்புக்கொடுக்கிறவையா. எங்களுக்காக நீ உண்மையே ஒப்புக்கொடுத்தீரே, சிலுவை சாமி ஒப்புக்கொடுத்தீரே. நீ இந்த உலகத்திற்கு வந்ததும் உமக்கு பாடுகள் தானே அதிகம் இருந்தது. நீ சொல்லும் போது கல்லால் இருந்து கொல்ல முயற்சி செய்தார்களே, கடைசியிலும் எத்தனை முறை சிலுவையில் அறைவதற்காக அடித்தார்களே, 39 அடிகள் சாட்டையால் அடித்தார்கள் என்றால் லேசான காரியமா? அவரும் பாடுகள் பட்டாரே, கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டாரே. நாம் கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, நமக்காக ஜீவனை தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டுமே. அதை செய்வதற்குரிய இந்த பலத்தை ஆண்டோட கேட்போம், பலவீனங்களை ஆண்டோட ஒப்புக்கொடுப்போம். அந்த பரம அழைப்பின் தந்தை பொருளை நோக்கி ஓட, அந்த விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய அந்த வல்லமை நாம் மக்கள் கேட்குமே ஆண்டோட கேட்போம். ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், எதற்காக அழைத்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். நாம் தகப்பனே, எதற்காக நீ அழைத்தீரோ எங்களை அதை நான் பிடித்துக் கொள்ள தொடர்ந்து நாங்கள் ஓடுகிறோம்ப்பா. எங்கள் ஓட்டம் நல்லதொரு போராட்டமாக இருக்கட்டும் ஆண்டவரே. பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடக்கூடிய அந்த விசுவாசத்தை எங்களுக்கு நிலைத்து வைத்தீரே, இந்த நாளில் எங்களை உறுதிப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றியோடு வைத்திருக்கிற ஆண்டவரே. இறுதி வரை என் வாழ்வு இயேசுவுக்கு தான் என்று அப்படியே ஆண்டோட ஒப்புக்கொள்ளுமா? இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்கு தானே, இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்கு தானே, இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்கு தானே. இறுதி வரை எங்கள் வாழ்வு உமக்காகத்தானப்பா, உமக்காகத்தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, சேர்ந்து படுமா? உமக்காகத்தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உள்ளமும் உடலுமே ஐயா உமக்காகத்தானே ஐயா, எந்த உள்ளமும் உடலுமே ஐயா உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமாவே, எல்லாருக்கும் நான் எல்லாமாவே.
அனைவருக்கும் நான் பணி செய்வேன் உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கென்று ஒரு பணியை கொடுத்திருக்கிறேன். அதை நாங்கள் தொடர்ந்து ஓட, அந்த விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராட, அந்த நிலை வாழ்வை பற்றிக்கொள்ள அந்த நாளை கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றியப்பா. பரலோகத்தில் ஏதோ ஒரு இடம் அல்ல, என் பரம இயேசுவின் மனவாட்டியாக நாங்கள் செல்ல வேண்டும் ஐயா. அவரோடு கூட அங்க என்னோடு கூட அப்பா கொடானபடி ஆத்மாக்களை நாங்கள் கூட்டி சேர்க்க வேண்டும் ஐயா. அதற்காக நல்லவரை எல்லாத்தையும் எங்களை வழிநடத்துகிறே. இந்த நாளில் எங்களை சோர்ந்து படையங்களை திடப்படுத்தியதும் அங்க நன்றியப்பா. எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியதும் அங்க நன்றி இயேசுவே. உமது பணியை செய்ய உற்சாகப்படுத்தியதும் அங்க நன்றியப்பா. நானும் என் வீட்டாரோம் என்றால் என் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று யோசுவா சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய இந்த நாளில் எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறதையா. அதற்காக உமக்கு நன்றியோடு வைக்கிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவை நமக்கு இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் தொடங்குவதும் பிரசன்ன நேரத்திலிருந்து உங்கள் நாமத்தை மிகைப்படுத்தும் பாமணி கொண்டாட்டியும் ஆரம்ப செலவுகளையும் துதிகளையும் ஆராதனையும் எடுக்க வைத்து பிரார்த்தனையாக பேசணும், சாட்சிகளை எடுத்து வைக்கும், கற்றுக் கொடுத்த கருவிக்கு நன்றியோடு வைத்து வந்திருக்கிற ஆண்டவரே. இது வந்தது நல்லது அறிந்து நாங்கள் இந்த ஊழியர்களை தொடர்ந்து எடுத்து செய்ய, அபிஷேகத்தோடு ஆவியின் கண்கள் திறந்தவராக எடுத்து செய்ய நீ கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்தி அந்த கருத்தை ஒரே தாழ்வுக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெயங்களும் நல்ல பிதாவே, வாக்கு தருவோம். கர்த்தருடைய தனிப்பட்ட வாக்குகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்தினை பிரகாசிக்க பண்ணி உன்னுடைய கிருபையாக கடவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தினை பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமேய கர்த்தருடைய தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே எல்லாரும் பேசுகிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டம். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.